அன்புக்குரிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். மரியாதைக்குரிய தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் கடந்த ஜூலை மாதத்தை போதை பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு மாதமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைய தலைமுறையினர் போதை வஸ்துகளுக்கு அடிமையாகக்கூடாது என்பதற்காக பல்வேறு முன்னெடுப்புகளை மாநிலம் முழுவதும் தொடர்ந்தார். அதனைத் தொடர்ந்து இந்த ஆகஸ்ட் மாதத்தில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை முன்னிறுத்தி இந்த மாதத்தின் முழுவதும் ஆங்காங்கு மரக்கன்றுகளை வைக்க வேண்டும், கடற்கரை ஓரங்களில் குப்பைகளை அகற்ற வேண்டும், நகர்ப்பகுதிகளில் பாலித்தீன் பைகள் மற்றும் பல பகுதிகளில் தேங்கி இருக்கக்கூடிய குப்பை பொருட்களை எல்லாம் அகற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நமக்கு முன்வைத்திருக்கிறார். சுற்றுச்சூழலை ஏன் நாம் பாதுகாக்க வேண்டும் என்று, ஏன்னா அரசியல் பேசுகிறவங்க பெரும்பாலும் இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்புங்கிற டாபிக்குள்ளே போக மாட்டாங்க. ஏன்னா அது அரசியலுக்கு தேவையில்லாத ஒன்று நினைக்கிறாங்க. ஆனால் சுற்றுச்சூழல்ங்கிறது பாதுகாப்பாக இல்லாவிட்டால் நாளைய நம்முடைய தலைமுறை இந்த பூமியில் சந்தோஷமாக வாழ முடியாது. இன்றைக்கி கர்நாடகாவிலிருந்து காவிரியில் தண்ணி வராத போது தஞ்சாவூர் பகுதியில் உள்ள குறுவை சாகுபடி பாதிக்கப்பட்டதுனால நம்ம விவசாயிகள் எவ்வளவு பாதிக்கப்பட்டாங்கிறது நமக்கு தெரியும். இன்றைக்கி தஞ்சாவூர்காரங்களுக்கு கர்நாடகாவிலிருந்து தண்ணி வராத போதே நமக்கு இவ்வளவு கோபம் வருது. இதே நிலைமை இங்கு இருக்கக்கூடிய மக்களிடம் இந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வராவிட்டால் நாளை ராமநாதபுரத்துக்காரர்களுக்கு மதுரையில் உள்ள வைகையிலிருந்து தண்ணி தரமாட்டேன் என்ற நிலை வரும். மாநிலத்திற்குள் பல்வேறு பகுதிகளிலிருந்து பல்வேறு பகுதிகளுக்கு தண்ணீர் கொண்டு செல்ல தடை விதிக்கப்படும். பொதுமக்களே தங்களுக்கு தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுவிடும் என்ற ஐயப்பாட்டில் தண்ணீர் எங்கள் பகுதியிலிருந்து இன்று கனிம வளங்களுக்கு எப்படி நாம் போராடி கொண்டிருக்கிறோமோ அதுபோல் நாளைய தலைமுறை தண்ணீருக்காக சண்டையிட்டு கொள்ளக்கூடிய சூழ்நிலை வந்து சேரும். ஆகையால் சுற்றுச்சூழலை நாம் பாதுகாப்பதன் நோக்கம் மரக்கன்றுகளை வைக்க வேண்டும் என்ற நோக்கம், குப்பைகளை நெகிழிகளை அப்புறப்படுத்த வேண்டும் என்பது நோக்கமெல்லாம் நல்ல மழையை இந்த பூமியில் பெய்யச் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான். அப்படி பெய்கின்ற மழையை நாம் வெறும் காட்டாராக வாய்க்கால் வழியாக கடலில் கலக்கச் செய்வதன் மூலம் நாம் தண்ணீரை தேக்கி வைத்திருக்க முடியாது, நம்முடைய நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்த முடியாது. தயவு செய்து கிராம பகுதியில் உள்ளவர்கள் மட்டுமல்லாது நகர்ப்பகுதியில் உள்ளவர்களும் மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை மீண்டும் முன்னெடுங்கள். ஏனென்றால் கிராமத்தில் கூட இன்றைக்கி மழைநீரை சேமிப்பது என்பது தன்னோட வீட்டை சுற்றி தண்ணீர் கிடப்பது என்பது ஒரு பெரிய குற்றம் போலவும், இந்த பகுதியில் தண்ணீர் கிடக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஐயப்பாட்டோடையும் தான் மக்கள் பார்க்குறாங்க. உங்கள் வீட்டை சுற்றி தண்ணி தேங்கி நின்றால்தான் உங்கள் வீட்டுக்கு கீழே நிலத்தடி நீர் மட்டம் உயரும் அப்படிங்கிற எண்ணம் ஒவ்வொரு சாமானிய பொதுமக்களுக்கும் வர வேண்டும். நம்மளாம் நம்ம வீட்டில் பெய்கிற தண்ணியை தெருவில் ஓட விட்டு வாய்க்கால் வழியாக அப்படியே வைகை ஆற்று வழியாக நாம் கடலில் கலக்கச் செய்தோம்னா நம்ம பகுதியோட நிலத்தடி நீர்மட்டம் என்பது, குறிப்பாக நான் இருக்கக்கூடிய பகுதி பக்கத்தில் கடற்கரை ஓரங்கள் உப்பு தண்ணீர் ஊடுருவல் என்பது அதிகரிக்கக்கூடும். இங்கே நிலத்தடி நீர்மட்டம் இல்லைன்னா என்னாகும்? அருகிலே கடற்கரை, அப்போ அங்கேருந்து உப்பு நீரானது ஊடுருவலானது நமது நிலப்பகுதியை நோக்கி வரும். அப்போ நாளைய நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய தலைமுறையினர் தண்ணீருக்காக கையேந்தக்கூடிய சூழ்நிலை உருவாகும். ஆகையால் தண்ணீர் என்பது என்றைக்குமே மனிதர்களுக்கு நல்லது தான். தண்ணி உங்கள் வீட்டை சுற்றி கிடக்குதுன்னா சந்தோஷம்தான், கிடக்கட்டும், நிலத்தடி நீர் மட்டம் உயரும். உங்கள் வீட்டு மாடி தண்ணி விழுகுதா, அந்த மாடி தண்ணியை உங்கள் கேணிக்கு போகிற மாதிரியோ அல்லது பூமிக்குள்ளே போகிற மாதிரியோ மழைநீர் சேகரிப்பை நீங்கள் முன்னெடுங்கள். நீங்கள் செஞ்சால் தான் உங்கள் பகுதியோட நிலத்தடி நீர்மட்டம் என்பது அப்படியே தக்க வைத்து கொள்ள முடியும். நிலத்தடி நீர்மட்டம் குறைய குறைய அருகில் உள்ள கடல் தண்ணி தான் நம்ம பகுதிக்கு உள்வரக்கூடிய சூழ்நிலை உருவாகும். இன்றைக்கி ராமநாதபுரம் போன்ற நகர்ப்பகுதியிலலாம் 20-30 வருடங்களுக்கு முன்பாக நிலத்தடி நீர்மட்டம்ங்கிறது ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இன்றைக்கி எல்லா குளங்கள்லேயும் தண்ணீர் தேங்கி கிடக்கிறதுனால இன்றைக்கி ராமநாதபுரம் நகர்ப்பகுதியிலேயே தண்ணீருங்கிறது, அந்த நிலத்தடி நீர்மட்டம் என்பது உயர்ந்திருக்கு. ஆகையால் நாம் நமது பகுதியில் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்த வேண்டுமென்றால் மழை நீரை சேமிக்க வேண்டும். அன்பான வேண்டுகோள், கிராமப்பகுதியாக இருக்கட்டும் நகர்ப்பகுதியாக இருக்கட்டும், அனைவரும் தங்கள் பகுதிகளில் மழை நீரை சேமிப்பதற்கான முன்னெடுப்புகளை முன்னெடுக்க வேண்டுமென அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. சுற்றுச்சூழலை பாதுகாப்போம், நாளைய தலைமுறை வாழ வழிவகுப்போம்.